ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்து காலியாக தான் இருக்குது. ரிசப்க்கு வந்து ஒரு மெயின் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னோட அக்கா பையன் வந்து நேபாளிலேருந்து வந்திருக்கான். ஸோ அவன் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து நேபாளிலேருந்து மம்மி வந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன திங்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ அது வந்து காலியாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் இங்கே வந்து இன்னைக்கு vlog எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் எக்கோ சவுண்ட் வரும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்து காலியாக தான் இருக்குது. முதல்ல வந்து ஒரு நேபாளி ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் இருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். அவங்க இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து யாருமே இல்லை. பாருங்க, உள்ள யாருமே இல்லை. ஸோ அதனால தான் எக்கோ சவுண்ட் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரிஷப் வந்து தூங்கிட்டு இருந்தான் நான் வரும்போது. இப்போ வந்து எழுந்துச்சிட்டான், வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க ரிஷப்போட டேடி. சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா எக்கோ சவுண்ட் வருது இல்லையா, அதனால வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க என்னென்ன மம்மி அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இது வந்து தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண தேன். அங்கே வந்து மேனுஃபேக்சர் வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா போகும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஓப்பன் பண்ணதே இல்லை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேன் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேன் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 1 லிட்டர் வந்து 800 நேபாளி கரன்சியா. அப்போனா இங்கே ஐசினா இந்தியன் கரன்சி வந்து 500. ஸோ இது 1 லிட்டர் தேன் வந்து 500. மம்மி வந்து 800க்கு நான் வந்து வாங்கினேன்னு சொன்னாங்க. இது வந்து 1 லிட்டர்லாம் கிடையாது. இது வந்து 1/4 லிட்டர் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் தான் அனுப்பிச்சிட்டாங்க. 1 லிட்டர் வந்து அங்கே 800னா இங்கே வந்து 500. ஸோ தேன் வந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. இது வந்து லெமன் வந்து நல்லா காய்ச்சி, நல்லா பிழிஞ்சு, நல்லா காய்ச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க லிக்விட் ஃபார்மில். ஸோ இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து ரிசிப்காக அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இல்லை, 6 மந்த்துக்கு அப்புறம் அப்பப்போ வந்து தேனும் இந்த லெமன் வந்து நாக்கில் வந்து டேஸ்ட் பண்ணி விடுங்க, அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அமுச்சுட்ருக்காங்க. இது வந்து லெமன்னா அந்த இங்கே இருக்க மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நேபாளுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வயிற்றில் இருக்கிற புழு இல்லைன்னா ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மவுண்டெயின்லேருந்து வந்திருக்கு, மலைப்பகுதியிலேருந்து. அங்கே வந்து நேபாளில் வந்து மலைப்பகுதியில் நிறையா பேர் வந்து இன்னமும் தங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இங்கே வந்து அமுச்சுட்ருக்காங்க மம்மி. சூப்பராக இருக்குது, ரொம்ப புளிப்பாக இருக்குது. ஸோ மம்மி வந்து இனிப்பு புளிப்பு எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடுகு எண்ணெய். இது வந்து செக்கில் வந்து ஆட்டினது, ஒன்லி பியூர் தான்.
எந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாதது. ஸோ நேபாளில் வந்து இந்த கடுகு எண்ணெயில் தான் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. கோகோனட் ஆயில் அந்த மாதிரி நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கடுகு ரொம்ப விளையும் இல்லையா, ஸோ அதனால் வந்து கடுகு எண்ணெய் ஒன்லி குக் பண்ணுவாங்க. தலையிலும் தேய்ச்சிக்கலாம், மசாஜும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். இது வந்து அமுச்சுட்ருக்காங்க மம்மி. இந்த 3 திங்ஸ் வந்து மம்மி அமுச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அமுச்சிருக்காங்கன்னா நூடுல்ஸ் அமுச்சிருக்காங்க. இந்த நூடுல்ஸ் பேர் வந்து கரண்ட்டு. இது எல்லாமே ஸ்பைசி நூடுல்ஸ் தான். இந்த நூடுல்ஸ் பேர் வந்து ஹிந்திலையும் நேபாளி ஒன்று தான். ஸோ கஜப்கு பீரோன்னு எழுதியிருக்கு. கஜப்கு பீரோனா நிறையா காரம் உள்ளது அப்படின்னு மீனிங்கு. ஹாட் அண்ட் ஸ்பைசி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மீனிங் தான். இது வந்து குட்டி குட்டி நூடுல்ஸ் வந்து 5 பேக்கெட். இது ஒன்லி தான் பிக் பேக்கெட்டாக இருக்குது. ஸோ இது அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து ஒரு மெயின் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ரிசப்க்கு வந்து நேபாளிலேருந்து வந்த கிஃப்ட்டு. இந்த ட்ரெஸ் வந்து ஃபீடிங் செரமனிக்காக வந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நேபாள் ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேண்ட்டு. கீழே வந்து பாருங்கள், சூப்பராக எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க பீட்ஸ்லாம் வச்சு. இது வந்து மேலே பேண்ட்டு, இது வந்து மேலே இது மாதிரி. இது வந்து தொப்பி. ஸோ இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸு. ஸோ இது வந்து ஃபீடிங் செரமனிக்காக வந்து மம்மி அமுச்சுட்ருக்காங்க. நல்லாயிருக்கு கிளாத்து. இது வந்து வெல்வெட் கிளாத் தான். உள்ள லைனிங் வந்து பாலிஸ்டர். ஸோ ஃபீடிங் செரமனி வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் வந்து நேபாளிலேருந்து வந்தாச்சு. நல்லா இருக்கு கிளாத்து. பீட்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் இது ஷூ மாதிரி, ஆனால் கிளாத்து தான். இப்படி உள்ள கால் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கால் உள்ளே போட்டு போடணும். இது அந்த ரிசப்க்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஸோ பார்ப்போம், போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிசப்போட கிஃப்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.